சிவாய நமகா. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குரு பகவான் அதிசாரம் அடைகிறார் எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2026 அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி அதிசாரம் அடைகிறார். மீனராசியாகிய உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. மீனராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் மிக மிக முக்கியமான கிரகம். எல்லா கிரகமும் எல்லா ராசிக்காரங்களுக்கும் முக்கியம். மீன ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் மிக மிக முக்கியம். ராசிநாதனாக வராரு. உங்களுடைய ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் அவரே குரு பகவான் தான் வராரு மீனராசிக்கு. அதனால மீனராசிக்காரங்களுக்கு குரு பகவானுடைய ஸ்தானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல இருக்காரு, எவ்வளவு பாகையில இருக்காரு, என்ன அனுகிரகத்தை செய்கிறாரு, வேற எந்த இடங்களை தொழில் ஸ்தானங்களை எல்லாம் பார்வை பெறுகிறது அப்படிங்கிறதுலாம் மிக மிக முக்கியம். மீனராசிக்காரங்க குரு சரியில்லாத இடத்துல போய் மறைந்து விட்டால் ரொம்ப கஷ்டப்படுவார். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சரியில்லாத இடத்துல போயிட்டாருன்னா சொந்த ஊர்லயே அவங்களை இருக்கவே விடாது. வெளியூர் அல்லது வெளி மாநிலம், வெளிநாடு, அங்கேயேதான் செட்டில் ஆக வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கிடும் மீனராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி மீனராசிக்காரங்களுக்கு குரு பகவான் அந்த 5-11 இடம் அப்படிங்கிறதோட சம்பந்தம் செய்தாருன்னா அவங்க லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க கண்டிப்பா. அது மாதிரி நிறைய நல்ல அனுகிரகத்தை தரக்கூடியவர் மீனராசிக்காரங்களுக்கு குரு தான். சரிங்க, இப்போ அந்த குரு பகவான் எங்க இருக்காரு, என்ன செய்ய போறாரு, இது வரைக்கும் என்ன செஞ்சாரு மீனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இதுவரை உங்களுடைய 5ஆம் இடத்திலே இருந்தார். ஓரளவுக்கு நல்ல இடம், ரொம்ப அருமையான இடம். அப்படி இருக்கிற இடம் ஒண்ணுன்னு அப்படின்னா நல்லதுன்னா அவருடைய பார்வை உங்களுக்கு ரொம்ப நல்லதா இருந்துச்சு. ஏன்னா அவருடைய 9ஆம் பார்வையாக உங்களுடைய ஜென்மஸ்தானத்தை பார்த்தார். குறிப்பாக உங்களுடைய ராசியில குத்த வச்சு உட்கார்ந்து இருக்கக்கூடிய சனி பகவானை பார்த்தார். அதனாலதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது மீனராசிக்காரங்களுக்கு. அதனால ஜென்ம சனியினால் ஏற்படக்கூடிய உபாதையெல்லாம் கடுமையா குறைச்சார். மீனராசிக்காரங்களுக்கு குரு பகவான் ரொம்ப ரொம்ப நல்லதுகளை நிறைய செஞ்சார். அதுல முக்கியமானது என்ன அப்படின்னா பல நல்ல விஷயங்களை செய்வது. அதுல இப்போ உள்ள காலம் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் 6ஆம் இடத்திலே மறைவு ஸ்தானத்திலே செல்லுகிறார். அவ்வளவு சிறப்பாக இல்லை. மீனராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம். உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானினுடைய பார்வையும் சற்று மாறுகிறது. ஏன்னா உங்களோட ஜென்மத்தில் இருந்த சனியை பார்த்ததுனால உங்களுக்கு 7.5 சனி உபாதை கம்மியா தான் வந்திருக்கும். ஆனால் இப்ப அந்த குரு பகவானுடைய பார்வையும் குறையிறதுனால 7.5 சனியினுடைய உபாதையும் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. என்ன செய்யணும் சாமி, இதுல என்ன செஞ்சா நல்லது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சிவபெருமானை வணங்க வேண்டும். ஏன்னா 6ஆம் இடம் சூரியனுக்கு உண்டான ஒரு ஸ்தானம். அந்த இடத்துல குரு வருகிறார். சூரிய பகவானுடைய திறமைகளை எடுக்கிறதுனால சிவபெருமானுக்கு பிரதோஷ தினத்திலே வழிபாடு, அதாவது 3 இதழ்கள் கொண்ட அந்த வில்வத்தினாலே அர்ச்சனம். திருத்தலம் திருத்தலம் திருகுணாகாரம் திரிநேத்திரம் திரியாயுதம் ஜென்ம பாப சம்ஹாரம் ஏக பில்வம் சிவார்ப்பணம் அப்படின்னு அந்த பிரதோஷத்துல வில்வத்தினால அர்ச்சனை பண்ணி வந்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி 6ல இருக்கக்கூடிய காலம் இந்த சமயத்துல கொஞ்சம் உடல் உபாதைகள் அதிகரிக்கும். குடும்பத்திலே வைத்திய செலவுகள் அதிகரிக்கலாம். அதே மாதிரி தேவையற்ற பணங்காசுகளிலே விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இதெல்லாம் நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல நல்ல விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வையை சொல்லணும். 2-12 பார்க்கிறார். அதனால பொருளாதாரத்திலே உயர்வு நிலைகள் உண்டு. செலவும் கொஞ்சம் அதிகமாகவே ஏற்படும். 10ஆம் இடம் பார்வை பெறுகிறது. அதனால கடுமையான வேலைகள் இருந்துகிட்டே இருக்கும். வேலை இல்லாம கிடையாது, வேலை இருந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி முன் சொன்ன மாதிரி சிவபெருமானை பிரதோஷ தினத்திலே வழிபாடு செய்து வாருங்கள், நல்ல பலன் அதிகமாக கிடைக்கும். அது என்னங்க சுவாமி அதிசாரம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அதாவது ராஜ கிரகங்களுக்கு, அதாவது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பார்த்தீங்கன்னா அதிசாரம் அல்லது ஒரு அஸ்தங்கதம் தீவிரம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்க எப்போதுமே நேர்கதியிலே தான் போவார்கள். அது ராஜ கிரகம்னு பேரு. அதே சாயா கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு கேது பார்த்தீங்கன்னா எப்போதுமே அபசவ்யம், அதாவது பின்னோக்கியே போய்கொண்டு இருப்பாங்க. அதற்கு எப்போதும் வக்ரகதி தான் அவங்க. ஆனால் மற்ற 5 கிரகங்கள் இருக்கு பாருங்க, அதாவது செவ்வாய் பகவான், புத பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், அதே மாதிரி சனி பகவான், இந்த 5 கிரகங்களும் எப்போதும் அவங்களுடைய நிலை ஒரே மாதிரி இருக்காது.
ஒரு சில சமயம் ரொம்ப ஸ்பீடா முன்னாடி போவாங்க, ஒரு சில சமயம் பின்னோக்கி போவாங்க, ஒரு சில சமயம் ஒரே இடத்துல ரொம்ப நேரம் நிற்பாங்க, சில சமயம் சூரியனுடன் மறைஞ்சிருவாங்க, சில சமயம் சூரியனுக்கு முன்னாடி கிழக்க நிற்பாங்க, சூரியனுக்கு பின்னாடி மேற்க நிற்பாங்க. அப்படின்னு அவங்களுடைய பிளானிட்டரி பொசிஷன் அப்படியே அப்பப்ப மாறிக்கிட்டே இருக்கும். அதற்கு என்ன பெயர் அப்படின்னா, அதற்கு தாரா கிரகங்கள் அப்படின்னு பேர். அதனாலதான் அதுக்கு ஒவ்வொன்றும் அதிசாரம், சாரம், மந்தச்சரம், அதிவக்கரம், வக்கரம், மந்தம் அப்படின்னு நிறைய, அஸ்தங்கதம் அப்படின்னு நிறைய அவங்களுடைய பிளானிட்டரி பொசிஷன்ல அப்பப்ப மாற்றாங்க இல்லைங்களா. அந்த மாறக்கூடிய தன்மையினால ஒவ்வொரு தரையும் அது நமக்கு பெரிய இம்பாக்டை கொடுக்கும். அதுல முக்கியமானது குரு பகவானினுடைய அந்த அதிசாரம். இப்ப குரு பகவான் இருக்கிறது கடகராசியில இருக்காரு. ஆனால் இப்ப தற்காலிகமாக என்ன செய்வார்னா 2026 அக்டோபர் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 2027 பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வரை அவர் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆயிடுவார். அப்ப இது குரு பெயர்ச்சி தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கிடையாது. ஏன்னா மறுபடியும் பிப்ரவரி மாதம் 13, 2027 சிம்ம ராசியிலிருந்து அவர் கன்னி ராசிக்கு போக மாட்டாரு. சிம்ம ராசியில இருந்து மறுபடியும் பின்னோக்கி கடகராசிக்கே வந்துருவார். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இப்ப அவர் பயிற்சி ஆகல, இதற்கு அதிசார பயிற்சி என்றுதான் பெயர். அப்போ இந்த அதிசாரம் பண்ணுவதனால அதனுடைய பலன்கள் மாறுமா அப்படின்னா கண்டிப்பாக மாறும். ஒரு சில சமயம் பாத்தீங்கன்னா நல்லது செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் கெடுபலனை கொடுக்கறதற்குன்னு மாறிடும். ஒரு சில சமயம் கெடுபலன் தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கிரகம் நல்ல பலன் தரும்படியாக மாறிடும். ஒரு சில சமயம் எப்படி தெரியுமா ஆகும்? நல்லது பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப ரொம்ப நல்லது அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்படியும் ஆகலாம். இன்னொரு விதம் எப்படி தெரியுமா? கெடுபலன் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அதிகமா கெடுபலனை செய்ய ஆரம்பிச்சிடும். ஆகையினால அதனுடைய பலன்கள் எப்படி வேணுமோ மாறலாம். ஏன் அப்படின்னா அதனுடைய பிளானிட்டரி பொசிஷன், ஒரு பாவம் மாறுது, அதுபோல அவங்களுடைய கிரகத்தினுடைய பார்வைகள் மாறுது, அந்த கிரகத்தினுடைய ஸ்வபாவ, அதாவது மித்ர, ஆட்சி, ஸ்வபாவ அதெல்லாம் இருக்கு இல்லையா, சத்ருஸ்தானமா மித்ரஸ்தானமா அவங்கிற விஷயங்கள் மாறுது. அது மாதிரி அவங்களுடைய தன்மைகள் மாறுவதனால பலன்களிலும், குறிப்பாக கோச்சார பலன்களிலும் நிறைய விதமான பலன்களை மாற்றி தருவார்கள். சரி, இப்ப குரு பகவானுக்கு வந்துருவோம். இப்ப குரு பகவான் எதுல இருந்து எது வரைக்கும் ஆகிறார்ங்கிறத சொல்றேன் மறுபடியும். அதாவது அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி 2026 இருந்து பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி 2027 வரை அவர் அதிசாரமாக ஒரு கட்டம் முன்னாடி போய் இருக்க போறாரு. சரிங்களா? இப்போ இந்த குரு பகவானுடைய தன்மை மாறக்கூடியதுனால அவருடைய பார்வைகள் மாறும். அவருடைய 5ஆம் பார்வை, அதே மாதிரி 9ஆம் பார்வைன்னு சொல்லக்கூடிய விசேஷ பார்வைகள் மாறும். நேர்குண்ட பார்வையான சம சப்தம 7ஆம் பார்வையும் மாறுது. அப்போ அவருடைய தன்மை இப்போ கடகத்துல அவர் ஆட்சி, அதாவது உச்ச பலமா இருக்கார். ஆனா அந்த உச்ச பலத்தை விட்டுட்டு இப்போ நட்பு ஸ்தானத்திற்கு மாறுகிறார். அப்போ அதனுடையனாலே அவருடைய தன்மைகள் மாறும். இப்போ குறிப்பாக இவர் மாறுறதுனால உங்க ராசிக்கு அவருடைய பலன் எப்படி மாறுது, உங்களுடைய ராசிக்கு அவருடைய பலன்கள் எப்படி கூட தரார், எப்படி குறைச்சி தரார், எதுலெல்லாம் நீங்க கவனமாக இருக்கணும், என்னபடியான பார்வைகள் மாறுது அப்படிங்கிறதையெல்லாம் கொஞ்சம் தெளிவாக இந்த வீடியோல பார்ப்போம். சிவாய நமக.